லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களில் 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் அநியாயமாக பலியான அப்பாவி உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது என்பதுதான் மிக பெரிய கேள்வியாக உள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே விமானப்படையின் துணை தளபதி வான் சாகச நிகழ்ச்சிக்கு 15 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்பார்த்தபடி 15 லட்சம் பேருக்கான ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டு இருந்ததா என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஞாயிறு விடுமுறை ஒத்திகை மூலம் ஏற்பட்ட பலத்த எதிர்பார்ப்பு காரணமாக மொத்த சென்னை மக்களும் மெரினாவை நோக்கி படையெடுத்தனர். குழந்தைகளுடன் குடும்பத்தோடு வந்திருந்தவர்கள் போதிய அளவிற்கு தண்ணீர் உணவும் கையோடு எடுத்துத்தான் வந்திருந்தனர். தண்ணி இல்ல, 100 பேர் நிக்கிறாங்க. எங்க தண்ணி பாட்டில் வாங்க போனா இருக்கிறதா அள்ளி போட்டு போயிட்டாங்க. நீங்க விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன்றாங்க. தண்ணிக்கு அவஸ்தப்பட்டு 1.5 மணி நேரம் லைன் பிடிச்சி தண்ணி எடுத்துன்னு ஒரு தண்ணி கூட கிடையாது. 11 மணியிலிருந்து 1 மணி என மத்தியான உச்சி வெயிலில் வான் சாகச நிகழ்ச்சி நடந்த நிலையில் குடைக்குள் இருந்தாலும் வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்தது. கடற்கரையோர அனல் காற்றும் சேர்ந்து வதைக்கவே மக்கள் சமாளிக்க முடியாமல் திணறினர். இதனால் நேரம் ஆக ஆக மக்கள் கையில் கொண்டு வந்திருந்த தண்ணீரும் தீர்ந்து போனது. வெயிலிலும் கூட்ட நெரிசலிலும் சிக்கி பெரியவர்களே படாத பாடுபட்ட நிலையில் குழந்தைகளின் நிலையை பற்றி சொல்லவே வேண்டாம். மொத்த மெரினா கடற்கரையில் 1-2 கடைகளில் மட்டுமே தண்ணீர் பாட்டில் விற்பனையானது. அதுவும் மின்னல் வேகத்தில் விற்று தீர்ந்து போகவே ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் தவித்து போயினர் மக்கள். இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என தெரிந்தும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 2-3 இடங்களில் மட்டுமே வாட்டர் டேங்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த தண்ணீருக்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அந்த தண்ணீரும் சற்று நேரத்திலேயே தாகத்தால் தவித்த மக்களுக்கு காணல் நீரானது. ஒரு வாட்டர் இல்லை, இதுவரைக்கும் சுற்றி இருந்தால் 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் இதுவரையும் வாங்கல. இங்கே ஒரே ஒரு பேரல் வச்சிருக்காங்க, அதுக்கு பெரிய கியூ நிற்குது. அதுக்கு போலீஸ்காரர்களும் பூந்து பிடிச்சின்னு போறாங்க. தண்ணி அங்கே அதுவும் அது ஒரு கேன் தான் வச்சிருக்காங்க. வழக்கமாக மெரினா கடற்கரையில் இருக்கும் கடைகளும் சாகச நிகழ்ச்சிக்காக மூடப்பட்டிருந்தன. இதனால் உணவுப் பொருட்களும் கிடைக்காமல் தண்ணீரும் கிடைக்காமல் நொந்து வெந்து போயினர் நிகழ்ச்சியை காண ஆர்வத்தோடு வந்த பொதுமக்கள். விவேகானந்தா மண்டபத்தில் இருந்து ஜெயலலிதா நினைவிடம் வரை எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் தவித்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தண்ணி வேணும்ல, எல்லாருமே தண்ணி கொடுக்கணும். வேற எதுவும் தர தேவையில்ல, தண்ணி கொடு, தண்ணியாவது ஒரு இது பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? ஒரு கட்டத்தில் செடிகளுக்கு பாய்ச்சும் குழாய் தண்ணீரை கூட வாட்டர் பாட்டில்களில் பிடித்துச் சென்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது என்னத்த சொல்வது என்று வேதனைப்படும் நிலைதான் இருந்தது. செடிகளுக்கு பாய்ச்சும் இந்த தண்ணீர் கழிவு நீரை சுத்திகரித்துத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்ற நிலையில் அந்த தண்ணீரை கை கழுவ கூட யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி இருக்கையில் அந்த தண்ணீரை பிடித்து குடித்துதான் மயக்கத்தை தெளிவடைய செய்து கொண்டனர். உணவு பொருள் கடைக்காக அலைந்து திரிந்த மக்களை கண்டபோது உணவு பஞ்சம் நிலவும் ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் நிலையே நினைவிற்கு வந்தது. ரொம்ப கஷ்டமா பாருங்க, குழந்தைங்கள எப்படி பாருங்க, தண்ணி இல்லை, டீ கடை இல்லை, ஒன்றும் இல்லை, அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தான் மக்களுக்கு மயக்கம் வந்ததாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பிரஸ் மீட்டில் பேசினார். ஆனால் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கும் அளவிற்கு எந்த ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பில் செய்யப்படவில்லை என்ற மக்களின் குமுறலுக்கு அவரிடம் பதில் இல்லை. வெயிலின் தாக்கத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைத்திருந்தாலே இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது என்பதே பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது.
நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது. ஸோ அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் 15 லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் 1 மணி உச்சி வெயில் வந்து பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது. அதோடு போதிய அளவிற்கு கழிவறை ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்பது இன்னொரு குறையாக சொல்லப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் இடத்தில் 1-2 மொபைல் கழிவறைகள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கழிவறைகளுக்கும் வரிசையில் காத்திருக்க வெறுத்து போய் வேதனையுடன் சென்றனர் மக்கள். வழக்கமாகவே மெரினாவுக்கு லட்சக்கணக்கானோர் வருவர் என்ற நிலையில் அப்போது இருக்கும் கழிவறைகள் தான் தற்போதும் இருந்தன. கூட்டத்தை கருதி கூடுதலாக எந்த வசதியும் செய்யப்படவில்லை என்பது வந்திருந்த பார்வையாளர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. அதேபோல வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த மிக முக்கியமான VVIPக்களை தவிர்த்து மொத்த பேரும் வெயிலில் தான் கிடந்தனர். மெரினா கடற்கரையில் எங்கேயும் தற்காலிக பந்தலோ கூடாரமோ அமைக்கவே இல்லை. குறைந்தபட்சம் முதியவர்கள் குழந்தைகளுக்காகவாவது கூடாரம் அமைத்திருந்தால் சாகசம் நடக்கும் நேரம் தவிர்த்து மற்ற நேரம் ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி எந்த வசதிகளும் இல்லாததால் கையில் கொண்டு வந்திருந்த துணிகளையே வைத்து சிலர் கூடாரமாக கட்டி தஞ்சமடைந்தனர். அதோடு யாருக்குமே செல்போன் சிக்னலும் கிடைக்காததும் அசம்பாவிதத்திற்கு கூடுதலாக வழிவகுத்தது. உறவினர்கள் குழந்தைகளை கூட்டத்தில் தொலைத்துவிட்டு தொடர்பு கொள்ள முடியாமல் துடிதுடித்து போயினர். டவர் கிடைக்காததால் ஆம்புலன்ஸுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் அவதிப்பட்டனர். ஒரே இடத்தில் இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என்றால் நெட்வொர்க் சேவை முடங்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதற்கும் எந்த ஏற்பாடுகளும் செய்ய முடியவில்லை. தற்காலிக செல்போன் டவர் போன்றவற்றை வைத்திருந்தால் செல்போன் சிக்னலும் தடையில்லாமல் கிடைத்திருக்கும். குடிநீர் வசதி, கழிவறை வசதி என எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் நிகழ்ந்த அசம்பாவிதத்திற்கு மாநகராட்சி வெயிலை கைகாட்டி அமைதியாக இருக்க நினைப்பது மேலும் மேலும் விமர்சனத்திற்குத்தான் வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை எவ்வளவு மக்கள் ரசித்து மகிழ்ந்தார்களோ அந்த மகிழ்ச்சி வீடு திரும்பியவர்கள் யார் முகத்திலும் இல்லை. இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என தெரிந்தும் மாநகராட்சி முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்தாமல் கோட்டை விட்டுவிட்டு தற்போது காரணம் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதே நிகழ்ச்சிக்கு சென்று நொந்து வந்தவர்களின் மௌன குமுறல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் TJ ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.